உயர்வு எங்க அப்படின்னா வெளியில கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விடுதலை எங்க? மீண்டும் கூட அந்த பகுதியை நம்ம வாசிக்கலாம். சங்கீத புத்தகத்தை 91 வாசிக்க பார்க்கலாம். அவன் என்னிடத்தில் வாந்தியா இருக்கிறபடினால் விடுவிப்பேன். நமக்கு ஒரு விடுதலை எங்க இருக்கிறது? நம்ம யார் விடுவிக்க முடியும்? சில பிரச்சனையில, சில சூழ்நிலையில, சில போராட்டத்துல நீங்க சிக்கிட்டீங்கன்னா கூட நமக்கு யார் விடுதலை தருவா அப்படின்னா வெளியாட்கள் கிடையாது. நாசில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்பாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் நம்புவது நமக்கு கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. பக்கமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனுஷன் நம்புவது நமக்கு என்ன வருவீங்க? கண்ணியை வருவிக்கும். அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் விடுவிக்க முடியாது. உலகத்தான நினைச்சிட்டு இருக்கலாம். இந்த வாக்குறுதி நமக்கு தெளிவா எச்சரிக்குது. உலக நண்பர்களோ சொந்த பந்தமோ நம்மை விடுவிக்க முடியாது. அல்லேலூயா. நீ எப்ப ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டியோ, எப்ப நீ இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் மாறிட்டியோ, அப்பொழுதே உனக்கு விடுதலை யார் கரத்துல இருக்குன்னா அப்பாவுடைய கரத்துல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவருக்கு இருக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்னா யாருன்னா அவர்தான். இவங்க போனா விடுவிச்சுவாங்களே, இவங்க போனா ஒரு ஹெல்ப் கிடைக்குமே. மனுஷன் நம்பாதீங்க. அல்லேலூயா. மீண்டும் மீண்டும் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். மனுஷன் நம்பாது. அல்லேலூயா. அவர் நம்பு. அவர் நமக்கு எல்லாம் தருவார். அல்லேலூயா. அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு போ. அவர் நமக்கு எல்லாத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.